மசாலா பொடி நான் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கிறேன். அது இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பொருள், குழம்பு மிளகாய் தூள். எல்லா குழம்புக்கும் ஒரே மசாலா. வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, வறுவல் ஐட்டங்கள், குருமா ஐட்டங்கள் இது எல்லாருக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை நான் சேலஞ்ச் பண்ணுறேன். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே ஒரு மிளகாத்தூள்ல எல்லா குழம்பும் வைக்கலாம்னு சொன்னீங்களே, அது எப்படிங்க மேஜிக்? அது மேஜிக் இல்லை மேடம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஆண்டாள் ஆழ்வாசுவாமி. கடந்த 25 ஆண்டுகளாக ஸ்ருதி ஹெர்பல் லேபரட்டரிஸ் என்ற ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு வரேன். இந்த வருஷம் நாங்கள் சில்வர் ஜூப்ளி செலிப்ரேட் பண்ணுறோம். எப்படி செலிப்ரேட் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, தொழில் முனைவோர்களை அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கேன். அதில் இன்னைக்கு 7வது பேட்ச் நடந்துகிட்ருக்கு. இந்த 7வது பேட்சில் ரெக்கீஸ்ன்றவங்கள நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். அவங்க பார்த்தீங்கன்னா கோவைப்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க. மசாலா பொடி பண்ணுறேன், பேக்கரி ஐட்டம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, டெய்லரிங்கும் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பிஸ்னஸை பற்றி இங்கே பேச வந்திருக்காங்க. நம்ம கேட்போம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஆண்டாள் மேம்க்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என்னோடய பேர் வந்து ரெஜிஸ் ராபர்ட். நான் வந்து இங்கே கோயம்புத்தூரில் தான் இருக்கிறேன். மசாலா பொடி நான் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கிறேன். அது ஏன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு வரவங்க எல்லாருமே நீ நல்லா சமைக்கிற, கொஞ்சம் உன்னோட பொடி குடிஞ்சல் வாங்கிட்டு போவாங்க. அது எனக்கு ஒரு ஆசையாக இருந்தது. அதனால் நான் வந்து மசாலா பொடி இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அது நல்ல லெவலில் போயிட்டுருக்குது. இது வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுங்கிற என்னோட ஆசை. இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பொருள், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய் தூள். எல்லா குழம்புக்கும் ஒரே மசாலா, வெஜ்ஜுக்கு நான்வெஜ்ஜுக்கு எல்லாருக்குமே ஒரே மசாலா நல்ல விதமாக போயிட்டுருக்குது. அதை வந்து நான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன். நான் வந்து ஃபஸ்ட்டு எந்த பிஸ்னஸ் பண்ணல. நான் வந்து வீட்டில் தான் இருந்தேன் எல்லோரும் மாதிரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு +2 முடித்தோடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் இங்கே கோயம்புத்தூர் வந்து செட்டில் ஆகிட்டேன். என் கணவர் சொன்னார், நீ எதாவது படி மேற்கொண்டு, இல்லை எதாவது பிஸ்னஸ்க்கு எதாவது முயற்சி பண்ணுன்னா. நான் எதுவுமே பண்ணலை. 2010 வரும்போது பார்த்தீங்கன்னா என் கணவருக்கு வந்து ஒரு பயங்கரமான ஆக்சிடெண்ட் ஆச்சு. அவர் வந்து ஃபாரினில் இருந்தார். அங்கே வந்து ஒரு இந்த கன்னி வெடின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதில் வந்து அவர் மாட்டிக்கிட்டார். அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், நம்ம எதாவது ஒன்று பண்ணி நம்ம கொஞ்சம் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறதே அப்போ தான் வந்தது. அவர் வந்து நம்ம அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து 2 வருஷம் வந்து பெட் ரிட்டனாக இருந்தார். அந்த சமயத்தில் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அது வரைக்கும் நாங்கள் வந்து பணத்துக்கு எந்த கஷ்டமும் பட்டது கிடையாது. அந்த சமயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போ தான் என் பொண்ணை வந்துட்டு காருண்யாவில் பிடெக் ஜாயின் பண்ணியிருந்தா. அதுக்கப்புறம் நான் வந்து ஏதாவது ஒன்று செஞ்சு ஆகணுங்கிற சூழ்நிலை கட்டாயமாச்சு. அப்போ என்ன யோசிச்சேன் அப்படின்னா, நான் நல்லா சமைப்பேன். அந்த சூழ்நிலையில் நான் வந்து பேக்கிங் கற்றுக்கிட்டேன். பேக்கிங் வந்து ஒரு ஷாப் ஆரம்பித்த உடனே பார்த்திங்கன்னா அகலக்கால் வச்சேன். நான் ஃபஸ்ட்டு பண்ண தப்பு, நான் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணது. 2வது வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் ஆரம்பித்தது, அது ஒரு பெரிய தப்பு. அப்புறம் பார்த்திங்கன்னா அது நல்லா போச்சு. ஆனால் அதில் என்ன ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா, நான் வந்து ஒரு மாஸ்டர் வச்சுட்டு ஹெல்ப்புக்கு வச்சுக்கிட்டேன். ஏன்னா நான் படித்து முடித்த உடனே அந்த கற்றுக்கிட்ட உடனே ஸ்டார்ட் பண்ணதுனால எப்படி வருங்கிறது எனக்கு தெரியல. அப்போ அந்த மாஸ்டரை வச்சுட்டு நான் கடையை பார்த்துக்கிட்டேன். கடை வேறு பக்கம், பேக்கிங் யூனிட் வேறு பக்கம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இந்த மாஸ்டர் வந்துட்டு எனக்கு தெரியாமல் நிறைய பொருட்களை எடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ நான் வந்துட்டு சரி வேண்டான்ட்டு அதை நிறுத்திட்டு நான் பேக் பண்ண ஆரம்பித்தேன். கடையில் வந்து வேறு ஒரு லேடியை வந்து நான் வேலைக்கு வச்சுருந்தேன். அவங்க பார்த்திங்கன்னா அங்கே கொஞ்சம் எடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா எனக்கு வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் வந்து டாக்டர் வந்து என்னை நிற்கவே கூடாதுன்ட்டார். நான் பேக்கிங்கை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு வீட்டிலேருந்து பண்ணினேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கடை வச்சதை விட எனக்கு வீட்டில் வந்த வருமானம் வந்து அதிகமாக இருந்தது. ஏன்னா எனக்கு கடை வாடகை கிடையாது, எல்லாமே என் கண்ட்ரோலில் இருக்குது. அது எனக்கு நல்லா போச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு டெய்லரிங்லேயும் கொஞ்சம் ஆர்வம் இருந்ததுனால அதில் கொஞ்சம் அனுபவம் இருந்தது. நான் திரும்பவும் முறைப்படி நான் போய் ஃபேஷன் டிசைனிங் கற்றுக்கிட்டு டெய்லரிங் ஷாப்பும் வச்சுக்கிட்டேன். வீட்டில் தான் வச்சுருந்தேன். ஒரு ரூமை வந்து ஷாப் ஆக்கி நான் அதில் வச்சுருந்தேன். அதுவும் நல்லா ஓடிட்டு இருந்தது. என் கணவரும் நல்லாகி அவர் திரும்பவும் ஃபாரின் போயிட்டார். இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய அடுத்த கட்ட முயற்சி என்னென்னு பார்த்திங்கன்னா, 40 பேர் காது கேட்காதவங்க, வாய் பேச முடியாதவங்க வந்து எனக்கு தெரியும். அவங்களுடைய குடும்பங்களுக்கு நான் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும். அதனால் டெய்லரிங்கை வந்து இலவசமாக அவங்களுக்கு நான் ஃபெப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ணுறேன். வர ஃபெப்ரவரியில் வந்து டெய்லரிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு கொஞ்சம் உதவி செய்யணும். அவங்க கூட சேர்ந்து நானும் கொஞ்சம் வளரணும். அதே மாதிரி நான் செய்கிற மசாலா பொருட்களையும் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவங்களையும் என் கூட சேர்த்து நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன். இதான் என்னோட அடுத்த ஸ்டெப். எனக்கு தேங்க்யூ. மிக சிறப்பாக ரெஜிஸ் பேசினாங்க. இப்போ தெரியுதுங்களா நான் ஏன் வந்து இந்த 25வது வருஷத்தை செலிப்ரேஷன் பண்ணுறேன்னு. அப்போ என்னுடைய லைஃப்லேயும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேக் ஸ்டோரி ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால் நம்ம வந்து நிறைய பேருக்கு உதவி பண்ணணுன்ற எண்ணம் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, நம்ம லைஃப்பில் நம்ம எதையாவது ஒரு ஸ்ட்ரகிளை அனுபவிச்சிருந்தா மட்டும்தான் வரும். அதை அவங்க அனுபவிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த 40 குழந்தைங்களுக்கு வந்து பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்களுடைய எண்ணம் ஈடேறணும்னு நான் வாழ்த்துறேன்.
நேயர்கள் நீங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நேரடியாக தொடர்பு கொண்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமாறு கேட்டுக்கிறேன். நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் கேட்கணுன்ட்டு இருந்தேன். இப்போ மசாலா பொடி வந்து ஒரே ஒரு பவுடரில் ஒரே ஒரு மிளகாத்தூள்ல எல்லா குழம்பும் வைக்கலான்னு சொன்னீங்களே, அது எப்படிங்க மேஜிக்? அது மேஜிக் இல்லை மேடம். என்னோட ஆச்சி எங்கள் அப்பாவோட அம்மா வந்து சிலோன், அவங்க அங்கேருந்து வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது அந்த ஒரே மசாலா. அதை தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ 50 பொருளுக்கு வந்திருக்குது அந்த மசாலா பொடி. ஆனால் இந்த ஒரு மசாலா கிச்சனில் இருந்தால் போதும், வெஜ்ஜு நான்வெஜ்ஜு வறுவல் ஐட்டங்கள் குருமா ஐட்டங்கள் இது எல்லாருக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை நான் சேலஞ்ச் பண்ணுறேன். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, சேலஞ்ச் பண்ணுறாங்களாம். சரி, அந்த சேலஞ்ச் என்னன்னு நம்மளும் வாங்கி பார்க்கலாமே. அந்த சேலஞ்ச் அவங்க பண்ணுறது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொன்னீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் வந்து கன்னி வெடியில் மாட்டிட்டாங்கன்ட்டு. அந்த தருணம் உங்களுக்கு என்ன மாதிரி? அதாவது நான் வந்து இது ஏன் கேட்குறேன்னா, உங்களை அழ வைக்கிறதுக்காகவோ உங்கள் எமோஷன்ஸ்க்காகவோ கேட்கல. பப்ளிக்கில் வந்து தொழில் முனைவோர்கள் அழக்கூடாதுன்றது என்னோட எண்ணம். ஏன்னா அது வந்து நம்ம ஒரு ஸ்ட்ராங் உமனாக ஆகிறதுக்கு அது ஒரு பெரிய ரீசன். ஏன்னா நானும் இதுக்கு முன்னாடி நிறைய இடங்கள்ல அழுதுருக்கேன். ஆனால் எங்கள் பையன் எப்போவுமே சொல்லுவார், அம்மா ஷவரில் மட்டும்தான் அழணும், வெளியில் அழக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வெளியில் அழ நம்ம ரொம்ப வீக் ஆகிட்டே போவோம். அவங்க இங்கே அழாமல் சொன்னது ஒரு பெரிய சிறப்பு. அதுக்காக பெருசாக நம்ம எல்லாரும் கிளாப் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து எல்லாருக்கும் நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, லேடிஸ்னால் ரொம்ப வீக்குன்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்குன்றதை வந்து எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணணும். அந்த தருணத்தில் உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சுங்க? அவர் முதல்ல உங்களை ஒரு பிஸ்னஸ் பண்ண சொன்னாரு, உனக்குன்னு ஏதாவது பண்ணுன்னு சொல்றாரு. ஆனால் நீங்கள் அது கேட்கல. ஆனால் காலம் எங்கே கொண்டாந்து நிறுத்துது பாருங்க உங்களை. அவங்க சொல்கிற வார்த்தையை நம்ம பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு கொண்டாந்து நிறுத்துது இல்லைங்களா? அந்த தருணத்தில் உங்களோட எண்ணம் எப்படி இருந்தது? என் மேலே எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு மேடம். அவங்க சொன்னதை நான் கேட்கல. அவங்க வந்து அப்போ நல்ல பணம் இருந்தது, அதனால எனக்கு தேவையில்லைன்னு தோணுச்சு. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா வரவங்க அங்கேருந்து அவரை தூக்கிட்டே வர முடியாது. இங்கே நம்ம பழைய காலத்து ஆண்டனா பார்த்துருப்போம், இல்லை ஒரு அலுமினியம் வந்து ராடு மாதிரி, அந்த மாதிரி தான் உடம்புல எல்லாம் குத்தி அவரை வந்து இங்கே கொண்டு வந்தாங்க. ஏன்னா உடம்பு எல்லாமே ஃப்ராக்சர், தலையிலேருந்து கால் வரைக்கும் ஃப்ராக்சர், உடம்பெல்லாம் கண்ணாடி சில்லு பூந்து பிழைக்க மாட்டாருன்னாங்க. அவரை உயிரோட கொண்டு வந்து இங்கே சேர்க்குற மாதிரி கொண்டு வந்து சேர்த்தாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட்னு தெரியும். எங்களுக்கு அது வரைக்கும் தெரியாது. இதுலேருந்து எப்படி மீண்டு வரது தெரியல. நான் ஆனால் ரொம்ப ஆணித்தரமாக நம்பினேன், நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு தைரியம் வந்துச்சு. இதுலேருந்து வரவங்க போகிறவங்களாம் இது அவ்வளோதான் முடிஞ்சதுன்னு சொல்கிற போது, இல்லை நான் நடத்திடுவேன் எப்படியாவது, நான் எவ்வளோ பொருள் நஷ்டம் பண்ணணும் அத்தனை நான் சம்பாதிக்கணும்னு சொல்லி நான் சம்பாதிக்கவும் செஞ்சேன். இப்போ புரியுதுங்களா? அவங்க சொன்னதுலேருந்து ஒரு கருத்து நமக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு முடிவு வர்றப்ப தான் அங்கேருந்து தான் ஒரு ஆரம்பம் தொடங்கும். புரியுதுங்களா? எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. என்னைக்கு நம்ம எல்லா சூழ்நிலையும் முடிஞ்சு இதுதான் எண்டு, இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைன்னும் போது நமக்கு ஒரு எண்ணம் தோணும் பார்த்தீங்களா? அந்த எண்ணத்துல இருந்து அவங்க முளைச்சு வந்திருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயம். ரெகீஸ், வாழ்த்துக்கள். தேங்க்யூ.